அண்ணாவுக்கு கடற்கரை கிடைத்திருக்காது. ஒரு பகுத்தறிவாளன் பகுத்தறிவாளனாகவே மாண்டான் என்ற பெருமை அவரை விட்டு அகன்றிருக்கும். அண்ணா கடைசி வரைக்கும் பகுத்தறிவாளர் தான், அவர் கொள்கைவாதிதான் என்று அவருக்கு அந்த பெரும் பேற்றை மீட்டு கொடுத்தவர் கலைஞர் என்ற ஒரு முத்தமிழறிஞர் என்பதை இந்த நாடு மறந்துவிடக் கூடாது. கலைஞரின் எழுத்துக்களை இளைஞர்கள் வாய்விட்டு வாசிக்க வேண்டும். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை, பிராமணர்களின் உத்தியை நீங்கள் கையாள வேண்டும். பிராமணர்கள் எந்த ஒரு வேதத்தையும் வாய்விட்டு வாசிக்கிறார்கள், செவி வழியாக வாசிக்கிறார்கள். செவியோது கிழவிகளாகத்தான் வேதங்கள் வாசிக்கப்படுகின்றன. நீங்கள் கலைஞர் எழுத்தை, அண்ணா எழுத்தை, பாரதி பாட்டை, பாரதிதாசன் பாட்டை, சங்க இலக்கியத்தை, திருக்குறளை நீங்கள் வாய்விட்டு வாசிக்க வேண்டும். வாய்விட்டு வாசிக்க வாசிக்க அது காற்றில் கலந்து இன்னொருவர் உச்சரிப்பதற்கான ஒரு விஷயமாக ஆகும். கலைஞர் எழுத்தை நான் வாய்விட்டு வாசித்துத்தான் தமிழை என் வசப்படுத்தினேன் என்பதை இந்த மன்றத்துக்கு நான் எந்த தயக்கமின்றி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இலவு காத்த கிளின்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு பழைய பழமொழி. இலவு காத்த கிளி. இலவு என்றால் இலவங்காய். கிளி அந்த இலவங்காயை காத்து வந்தது. ஒரு கிளி மாங்காயை காத்து வந்தது, பழுக்கும் தின்னலாம் பசியாரும் என்று. ஒரு கிளி பலாக்காயை காத்து வந்தது, பழுக்கும் தின்னலாம் பசியாரும் என்று. ஒரு கிளி வாழைக்காயை காத்து வந்தது, பழம் பழுக்கும் தின்னலாம் பசியாரும் என்று. ஒரு கிளி இலவங்காயை காத்து வந்தது, பழுக்கும் தின்னலாம் பசியாரும் என்று. மற்ற காய்கள் பழுத்தால் சுளை வரும். இலவங்காயை காத்த கிளி காத்து கொண்டிருந்ததே, இலவங்காய் பழுத்தால் சுளையா வரும், பஞ்சு வரும். பல பேர் அரசியலில் பல பேர் ஏமாந்திருக்கிறார்கள். இப்ப மந்திரியாவோம், இப்ப எம்பி ஆவோம், கொஞ்சம் காத்திருப்போம். இலவு காத்த கிளி. கலைஞர் இலவு காத்த கிளிதான். ஆனால் என் நண்பன் ஒருவன் கவிதை எழுதினான், நானும் இலவு காத்த கிளிதான், ஆனால் எனக்கு தலையணை செய்யும் தந்திரம் தெரியும்னா. மாங்காய் பழுத்தால் சுளை வரும், சாப்பிடலாம். பலாக்காய் பழுத்தால் பலாச்சுளை வரும், சாப்பிடலாம். இலவங்காய் பழுத்தால் பஞ்சுதான் வரும் என்றால் நான் பட்டினி கிடக்க மாட்டேன். பஞ்சை எடுத்து எனக்கு நான் மெத்தை தலையணை செய்து கொள்வேன், அதையும் நான் பயன்படுத்துவேன். தடைக்கல்லை படிக்கவல்லாக்குவது, எந்த வாய்ப்பையும் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது, வாழ்க்கையை என் பக்கத்துக்கு வளைத்துக் கொள்வது, திசையை என் பக்கத்துக்கு திருப்பிக் கொள்வது, பருவகாலங்களை என் ஜன்னலுக்கு அருகே மண்டியிட வைப்பது, இதுதான் கலைஞருடைய சாதனை. அவருக்கு சாதகமாக காற்று அடித்தது ரொம்ப குறைவு. வாழ்க்கை அவரை விட்டு விட்டு போகிறது. அவர் வாழ்க்கை இழுத்து பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார். காலம் அவரை கடந்து போகிறது. காலத்தின் சட்டையை பிடித்து இழுத்து தன் படுக்கைக்கு பக்கத்தில் அமர வைத்துக் கொள்கிறார். எல்லா விஷயங்களையும் அவர் தனக்கு சாதகமாக்கி கொள்வதில் வல்லவர். 13 ஆண்டுகள் எமர்ஜென்சிக்கு பிறகு 13 ஆண்டுகள் ஒரு கட்சியை தொடங்குவது என்பது கூட எளிது. தொடர்வது, கட்டி காப்பது, புதிதாக அரசியல் கட்சிகள் என்று தமிழ்நாட்டில் தொடங்குகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு கட்சிக்கு மூலதனம் என்பது என்ன தெரியுமா? ஒரு கட்சிக்கு மூலதனம் தொண்டர்கள் இல்லை. ஒரு கட்சிக்கு மூலதனம் கட்டமைப்பு இல்லை. ஒரு கட்சிக்கு மூலதனம் பணம் இல்லை. ஒரு கட்சிக்கு மூலதனம் என்பது எதிரி. எதிரி என்ற ஒன்று இல்லாமல் எந்த கட்சிக்கும் கச்சா பொருள் கிடைக்காது. மகாத்மா காந்திக்கு எதிரி வெள்ளைக்காரன். நல்ல எதிரி கிடைத்தார். எதிரி வசமான எதிரி கிடைத்ததனால் மகாத்மா காந்தி வெற்றி பெற்றார். காங்கிரஸ் வெற்றி பெற்றது. திராவிட கழகத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வசமான எதிரி ஆரியம்.
இவ்வளவு பெரிய எதிரி கிடைக்கவில்லை என்றால் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்திருக்காது. எம்ஜிஆருக்கு எவ்வளவு பெரிய எதிரி தெரியுமா? எவனாலும் வெல்ல முடியாத எதிரி கலைஞர் கிடைத்தார். கலைஞர் என்ற எதிரி இல்லை என்றால் எம்ஜிஆர் வெறும் சினிமா கதாநாயகனாவே போயிருப்பார். எம்ஜிஆர் உண்டாகியதே கலைஞரால். அவர் நண்பனாக இருந்தும் வளர்த்தார், எதிரியாக இருந்தும் வளர்த்தார் எம்ஜிஆரை. கலைஞர் என்ற இந்த கல், இந்த கருங்கல் இல்லை என்றால் எம்ஜிஆர் அதில் சிற்பம் செதுக்கி இருக்க முடியாது. ஒரு சிற்பத்தின் அழகு எதில் இருக்கிறது என்று கேட்டான் சிற்பி. சிற்பத்தின் அழகு கண் திறப்பதில் இருக்கிறது இல்லை, அழகம் இல்லை, மூக்கின் கூர்மை, இந்த செவியினுடைய பள்ளங்கள் இல்லை, விரல்களின் இடுக்கு இல்லை. சிற்பத்தின் அழகு எதில் இருக்கிறது? நான் சொல்கிறேன், சிற்பத்தின் அழகு அது நஷ்டப்பட்ட கல்லில் இருக்கிறது. ஏற்கனவே கல்லுக்குள் சிற்பம் இருந்தது, வேண்டாத கல்லை சிற்பி விலக்கினால் உள்ளிருந்து சிலை பிரசன்னமானது. அதான எதிரியை வைத்துத்தான் ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றியும் தோல்வியும். அந்த எதிரி கலைஞருக்கு காலமெல்லாம் உண்டாக்கி கொண்டிருந்தார்கள், உண்டாகினார்கள். சில நேரங்களில் அவர் உண்டாக்கி கொண்டார். கார்ல் மார்க்ஸ், மன்னிக்க வேண்டும், மாசை துங் சொன்னார், கடவுளும் எதிரியும் இல்லை என்றாலும் அவசியம் உண்டாக்கிக்கொள். ரெண்டும் உன் பயணத்துக்கு தேவை, பிடிமானம் வேணும். கடவுளும் எதிரியும். கலைஞர் கடவுளை உண்டாக்கி கொள்ளவில்லை, எதிரிகளை உண்டாக்கி கொண்டே இருந்தார். அதுதான் அவருக்கு வெற்றி. அவரது சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, அவரது ஊக்கம், அவரது தூக்கமின்மை, செயல்பாடு எல்லாம் எதிரிகளை உண்டாக்கியதும் எதிரிகள் உண்டாகியதும் தான். அதான் கலைஞர்.